சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் நல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை. மிக முக்கியமான முறையில கர்மாவை மாற்றும் கடவுள், அந்த கடவுளுடைய முழு அனுகிரகத்தின் மூலமாக உங்களுடைய கர்மா அப்படின்ற பிறவி கர்மா மாறப்போகுதுங்க. அதை மாற்றி எழுத போகும் கடவுளுடைய கருணை உங்களுக்கு கிடைக்க போகுது. மிக முக்கியமான முறையில தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குரு பேச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி பேர்ச்சரிஞ்சு கடகராசிக்கு போகிறார். 2இல் குரு, குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்க போறார். தர்ம கிரகம் என்று சொல்வார்கள் குரு பகவான். அதே போல கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். விதிக்கு கார கிரகம் சனி பகவான். அவர் எங்க இருக்கிறார்? மிதுனத்துக்கு 10இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ 2.5 வருடங்கள் சனிவனுடைய அந்த 10ஆம் வீட்டில இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போறார். இந்த ஒரு நிலைப்பாடுகள் நடந்த குரு பெயர்ச்சி இந்த 2ல வந்திருக்காருல குரு பகவான், அவருடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மீது விழுது. அப்ப கர்மக்காரகனை தர்மக்காரகன் பார்க்கிறார். இதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது. பதிலுக்கு சனி பகவான் குருவை பார்க்கல, சரிங்களா? அப்ப அசுப கிரகமான சனி பகவானை சுபரான குருவான் பார்த்தால் அசுப பலன்கள் குறையும். எந்த விஷயத்துல குறையும்? 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய பாவ தோஷங்கள், இந்த விஷயத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும், மாறும். ஓகேங்களா? முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு மிதுனத்திற்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்க இப்ப கரண்ட் பீரியட்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பல பேர் இந்த ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி, அதேபோல பதவி உயர்வு, சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில எதை லட்சியம், எது முக்கியமான தேவையோ அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது தாமதமாகிக்கிட்டே இருக்கும். காரணம் கேட்டா உங்களுடைய ஜாதக ரீதியாக அல்லது பாவ தோஷங்கள் இருக்குது, கர்மாக்கள் இருக்குது, அல்லது பித்ரு தோஷம் போன்ற தோஷங்கள் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படிப்பட்ட தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு, சரிங்களா? எப்படி சனிவான குரு பார்க்கறதால முதல்ல உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சர்பதோஷம், பித்ரு தோஷம், முன்னோர்களுடைய பாவ சாபங்கள் இருந்தா அது குறையும், மறையும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் இது எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரை சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருமணம், குழந்தை பாக்கியம், மிக முக்கியமான பதவி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு அமாவாசை வருகின்ற பொழுதும் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு கண்டிப்பா பால் அபிஷேகம், முக்கியமா தயிர் அபிஷேகம் செய்யுங்கள். அதே போல அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்கள். இது மிகப்பெரிய அளவு தோஷ பாவங்களை நீக்கும். அந்த சிவாலயத்தில் உள்ள தல விருட்சங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். இது மிகப்பெரிய புண்ணியமா அவளுக்கு. இப்படி செய்யும் போது பாவதோஷங்கள் நீரும். சரி, இப்ப பலன்களை நம்ம பார்த்துருவோம். மிக முக்கியமா என்ன நடக்கும்? வேலை தொழிலில் நிச்சயம் மாற்றம் உண்டு. எதிர்பார்த்த மாதிரி அரசு உத்தியோகம், நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்பு அந்தஸ்து விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மிக முக்கியமா வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் சரியாகும். டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா? சோ வாழ்க்கை துணையோடு நீங்க இனிமே போராட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதே போல தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு. மறைமுகமான இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் சம்பந்த கோளாறு பிரச்சனை சரியாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தால் விட்டதை பிடிச்சிட முடியும். உங்களுடைய பிசினஸ்ல சொந்தமாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய அளவு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோக வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திறமையால், உங்களுடைய உழைப்பால் அது கிடைக்கும். அப்போ தொழில, வேலையில யார் உங்களுக்கு கூட இருந்து ஒரு துரோகம் பண்றாங்கிறத அடையாளம் காட்டி கொடுப்பார் சனி மற்றும் குருவான். அப்படி காட்டி கொடுக்கணும், அவங்ககிட்ட இருந்து தனித்துவமா நீங்க இயங்குவீங்க. ஓகேங்களா? சோ பிசினஸ் பார்ட்னர்ஷிப் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தனியா நின்று நீங்க ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. அதே போல வேலையில யாரோ ஒருத்தவங்களால உங்களுக்கு வேலை பறிவோகக்கூடிய ஒரு அபாயம், ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட நபர் இப்ப விலகி போவாங்க. அதன் மூலம் வேலை நிரந்தரமான முறையில உங்களுக்கு அமையுங்க, சரிங்களா? சோ அதே போல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். மிக முக்கியமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கிற மாணவர்கள், அது மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தடை,
அதாவது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க அதெல்லாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பீங்க, அல்லது அரசு உத்தியோகம் பெறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த படிப்பு படிக்க விடாம ஏதோ ஒரு தடை வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த தடையானது விலகி ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கண்டிப்பா என்சிசி போன்ற பெரிய கேம்புகளை நீங்க ஜெயிச்சு காட்டி அதன் மூலமாக அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது மூலமாக மிலிட்ரியில வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் விஷயத்துல டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல திருவாரூர் உடல் ரீதியான சின்ன சின்ன குறைபாடு, நோய் பிரச்சனை இருக்கும். அது சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகுமா அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப தைரியமா நீங்க மேற்கொள்ளலாம். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அல்லது உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பதால் சக்சஸ் கிடைக்கும். அப்போ அந்த மருத்துவ சிகிச்சையை நம்பி நீங்க தாராளமா நீங்க எடுக்கலாம். நீங்க திருவாரூரத்தில் பிறந்து நீங்க வயதானவர்களா இருந்தா கூட இந்த ஒரு நேரத்துல நோய் பிரச்சனை கண்டிப்பா குறைக்கும். சரியான சிகிச்சை கிடைத்து, சரியான மருந்து மாத்திரைகள் கிடைத்து அந்த நோய்கள் வலிகள் தீரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இதற்கு அடுத்தபடியாக திருவாரூரில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இழந்த ஒரு நல்ல ஒரு பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க தலைமையில ஒரு கல்யாணமோ ஒரு தொழிலோ கண்டிப்பா நடக்கும். சோ உங்க தலைமையில ஒரு சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? அதே போல சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் போன்ற விஷயத்துல நீங்க ஈடுபடுவீங்க. மிக முக்கியமா திருவாதிரை நட்சத்திரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், வியாபாரம், அது மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் சம்பந்த விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் மற்றும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு முன்னேற்றம், நிரந்தரமான ஒரு சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, அவங்களால சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில உறவுகள் உங்க கூட இருந்து உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட வேண்டாத அல்லது பிடிக்காத உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய உறவுகள் விலகுவார்கள். அதே போல உங்களை விலகி போய் யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களால் ஏற்பட்ட அந்த மன வலி வேதனையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய தருணம் இது. அப்படி மீண்டு வரக்கூடிய வேளையில உங்களுக்கு புதிதாக வாழ்க்கையில் புதிய உறவுகளும், புதிய ஒரு குடும்பங்களும், புதிய ஒரு நண்பர்களும் கிடைத்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பாதியில நின்ன வாழ்க்கையை மீதி முடித்து கொடுக்க போகும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ உங்க வாழ்க்கைய கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்கு புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த தர்ம கர்மாதிபதி யோக காலகட்டத்தில் மிக முக்கியமா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியது சர்வதோஷ வழிபாடுகள். அதாவது ராகு கேதுகளோடு இருக்கக்கூடிய விநாயகர். ஸோ அரச மரத்துல ராகு கேதுகளோடு விநாயகர் இருப்பார். அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பா விநாயகருக்கு தயிர் அபிஷேகம், அந்த ராகு கேதுகளோடு சேர்ந்து அரச மரத்தை 9 முறை சுற்றி வலம் வருவது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அது பெருமளவு உங்களுக்கு நன்மைகளை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பலங்கள் கிடைக்கின்றவில்லை. வழிபாடுகள் மிக முக்கியமான தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. மேலும் மிக முக்கியமா இந்த திருவாதிரை இந்த ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரை உங்களுடைய பிறவி ஜாதகம் ரீதியாக கூடிய கர்மாக்களை கடவுளுடைய கருணையால் மாற்றி அமைக்கிறார். நிச்சயம் இந்த தோஷ பாவங்கள் குறையும், நிவர்த்தி அடையும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க சின்ன சின்ன வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா பெரிதளவு பலன் கிடைச்சி உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருளால். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.